மே மாத பலன்கள். மேஷம் நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, மே மாத பலன்கள். மே மாதத்தில் 12 ராசிக்கு பலன் எப்படி இருக்கும்? இப்பொழுது முதல் ராசியாக மேஷ ராசி. மேஷ ராசிக்கு மே மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். லக்னத்தில் சூரியன், 5ஆம் பாவத்துக்கு அதிபதி சூரியன் குருவுடன் இருக்கிறார். 2வது நாள் குரு 2ஆம் பாவத்துக்கு வருகிறார். பண வசதி வரும், பேர் புகழ் வரும், குடும்பத்தில் நல்லது நடக்கும். திருமணம் ஆவாதவர்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உருவாகும். யாத்திரைக்கு செல்வீர்கள், பணம் அதிகமாக செலவு பண்ணுவீர்கள், ஆடம்பரமான வாழ்க்கையே வாழ்வீர்கள். நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் பெயர் புகழ் பணம் எல்லாம் உங்களுக்கு வந்து சேருகிறது. வியாபாரிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் அதில் உங்களுக்கு பெயர் புகழ் நல்லாவே இருக்கும். ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் 12ஆம் பாவத்தில் இருக்கின்ற கிரகங்கள். அதாவது ராகு 12இல் இருந்து ராசியாதிபதி 12இல் இருக்கிறார். அதனால் நீங்கள் வெளிநாட்டு தொடர்பு வியாபாரம் பண்ணும் பொழுது, வெளிநாட்டுக்கு செல்லும் பொழுது, வீட்டிலேருந்து வெளியே செல்லும் பொழுது வாகனத்தை கவனித்து ஓட்ட வேண்டும். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. பெண்களுக்கு விசேஷமான காலம், நல்ல காலம், நல்லதே நடக்கும். பாத்ரூமில் கொஞ்சம் உஷாராக வரணும். எந்த வேலை செய்தாலும், கேஸ் குக்கர் அடுப்பு வேலை செஞ்சாலும் அதை நிதானமாக ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே வாங்க. ஏன்னா 12ஆம் பாவத்தில் ராகு செவ்வாய் இருக்கும்போது சிறிய சிறிய அடி வரும். இல்லைன்னா ஏதாவது ஒரு விபத்து வரும். ஐயோ நான் மறந்துட்டேனே, அது தீஞ்சிடுச்சே, இந்த மாதிரிலாம். ஏன்னா பணம், குஷி, மகிழ்ச்சி எல்லாமே இருக்குது. அந்த நேரம் மனுஷனுக்கு என்ன இருக்குது? வீட்டில் விருந்தாளிங்க வந்துட்டாங்க, நாங்கள் வெளியே போகிறோம், சுற்றுறதுக்கு போகிறோம் அப்படின்னு இருக்கும்போது சில விஷயத்தை கவனிக்க மாட்டாங்க. அப்பொழுது தான் அடிப்படும். எல்லோருக்கும் வாய்ப்பு நல்லாவே இருக்குது. மேஷராசிக்கு 15ஆம் தேதி பிற்பாடு இன்னும் நல்லாவே இருக்குது. என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம் பாருங்க, 12இல் ராகு செவ்வாய். இதனால் மேஷராசிக்காரர்கள் தினமும் பகவான் சூரியன், சிவன், துர்கை பிரீத்தி செய்ய வேண்டும். இந்த மாதிரி இந்த 3 தெய்வத்தை கும்பிட்டு கொண்டே வந்தால், அதே நேரத்தில் வீட்டிலேருந்து வெளியே போகும்போது வாகனத்தை ஓட்டாமல் இருந்தால் நல்லது என்று சொல்வேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா மே மாதத்தில் சந்தோஷமாகவும் சுகமாகவும் இருப்பீர்கள். நன்றி, வணக்கம். ரிஷபம். ரிஷப ராசி நேயர்களே, மே மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். மே மாதம் 1ஆம் தேதியே குரு பகவான் உங்கள் ராசிக்கு வரார். அதனால் பெரிய பெரிய பிரச்சனைகள் குறையும் என்று சொல்வேன். பெரிய பெரிய பிரச்சனை குறையும். ஆளுங்க சொல்லுவாங்க, ஜன்ம குரு வந்தால் வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கவனிக்காதீங்க. நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நோய் நொடியிலேருந்து விடுதலை கிடைக்கும். ஃபஸ்ட்டு வனவாசம் போனால் பரவாயில்ல, நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம். வனவாசம் என்று சொல்லும் பொழுது இந்த காலத்தில் யாத்திரைக்கு செல்வது வனவாசம். வீட்டை விட்டு வெளி ஊருக்கு வியாபாரம் போகிறது வனவாசம். நம்ம வீட்டிலேருந்து வெளியே மாநிலத்துக்கு போய் அங்கே இருந்து ஏதாவது ஒரு தொழிலை பார்ப்பது அது வனவாசம் என்று எடுத்துக்கொள்ளலாம். வனவாசம்னா காட்டில் தள்ளிடுறாங்க, வீட்டை விட்டு ஓடுவாங்க, பதவி போயிடும், அந்த மாதிரி ஒன்றுமே நடக்காது. நோய் நொடி குறைஞ்சி பண வசதி ஏற்படும். ஏனென்றால் குரு பகவான் ராசியில் இருக்கும் பொழுது 5ஆம் பாவத்தை பார்ப்பார். பேர் புகழ், உங்கள் வாரிசு எல்லோரும் நல்லா இருப்பாங்க. 7ஆம் பாவத்தை பார்ப்பார். 7ஆம் பாவத்தை பார்த்தால் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கு இருந்த கருத்து வித்தியாசங்கள் எல்லாமே குறையும்.
9வது பாவத்தை பார்ப்பார். பேர், புகழ், பணம், வசதி, யாத்திரை, தெய்வ தீர்த்த யாத்திரை எல்லாமே நடக்கும். லக்னாதிபதியும் அதாவது ராசியாதிபதியும் சுகாதிபதி சூரியன் 2 பேரும் 12ல் இருக்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? கண்டிப்பாக ஏதாவது ஒரு யாத்திரை இருக்குது, அதில் செலவு இருக்குது. ஒரு யாத்திரை, சிறிய யாத்திரை, 2 நாள் இருந்தாலும் சரி, 4 நாள் இருந்தாலும் ஒரு யாத்திரை இருக்குது. சுகமான யாத்திரை இருக்குது, ஆனால் செலவு இருக்குது. ஏன்னா சூரியனோடு இருக்குது, அதனால் ஒரு செலவு இருக்குது. அரசியல்வாதிக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். பயம் நீங்கும். வியாபாரிகளுக்கு சுகமான காலம். 1.5 வருஷமாக பண கஷ்டம், மன கஷ்டமாக இருந்தவர்கள் எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். பெண்களுக்கு திருமணம் ஆன பெண்களுக்கு விசேஷ காலம், திருமணம் ஆவாத பெண்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் காலம் என்று சொல்லலாம். ரிஷப ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். தினமும் அரச மரத்தை கும்பிட வேண்டும். அரச மரத்தை தினமும் கும்பிடும். ஆனால் சண்டே கும்பிடாதீங்க. அரச மரத்தை கும்பிடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தண்ணி எடுத்துகிட்டு போய் அரச மரத்துக்கு தண்ணி விட்டுட்டு பிரார்த்தனை செய்து ஒரு சுற்றிட்டு வர வேண்டும். திங்கள்லேருந்து சனிக்கிழமை. பசுவுக்கு வெல்லம் கொடுங்கள், அல்லது அகத்திக்கீரை கொடுங்க, வாழைப்பழம் கொடுங்க. இந்த பரிகாரம் செய்தால் ரிஷப ராசிக்காரர்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். மிதுன ராசி நேயர்களே, மே மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். 1ஆம் தேதி குரு பகவான் 12வது பாவத்தில் வருகிறார். சூரியன் குரு சேர்க்கை உங்களுக்கு நன்மை செய்யும். பேர், புகழ் கொடுக்கும், பணம் கொடுக்கும். ஆனால் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். ஹார்ட், ஸ்வீட், ரொம்ப காரம், வறுத்தல் பொருள்கள் சாப்பிடக்கூடாது, அல்லது வைத்த உபாதைகள் உருவாகிற காலம் என்று சொல்லலாம். வெயிலில் அதிகமாக சுத்தக்கூடாது. ஏனென்றால் ராகு செவ்வாய் 10ஆம் பாரத்தில் புதனுடன் இருக்கிறார். புதன் ராகு செவ்வாய் சேரும் பொழுது சூடு அதிகமாக கிளம்பும். இந்த காலமும் வெயிலான காலம். வெளியே சுற்றும் பொழுது ப்ரொடெக்ஷனோட வெளியே போக வேண்டும். வியாபாரிகளுக்கு நல்ல காலம். செலவுகள் அதிகமாக இருக்கும், ஆனாலும் லாபம் வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப விசேஷமான காலம் கிடையாது. இப்பொழுது தான், இந்த மாதம்தான் ரொம்ப உஷாராக பேச வேண்டும், அல்லது பதவியில் பிரச்சனை உருவாகிற காலம் என்று சொல்லலாம். பெண்களுக்கு, வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். ஆனால் வேலை இடத்தில் கம்மியாக பேச வேண்டும், வீணாக பேசக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே நல்ல காலம்தான், அதாவது ரொம்ப பயப்பட வேண்டிய காலம் கிடையாது. விவசாயிகளுக்கு நல்ல காலம். ஆனால் பொருளை சரியான நேரத்துக்கு விற்று காசை வாங்கிடுங்க, அல்லது காசு வர்றதில் பிரச்சனை உருவாகிற காலம். கலைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கும். பாருங்கள், எப்பொழுதுமே ராசிக்கு 12ஆம் பாவத்தில் குரு இருக்கும் பொழுது, அந்த நேரம் சூரியன் உச்சமாக இருக்கும் பொழுது, சூரியன் உச்சமாக இருந்த பொழுது அந்த பாவத்தை கவனிக்க வேண்டும். அந்த இடம் வந்து 11வது பாவம். 11வது பாவம் வந்து பேர், புகழ், பணம் கொடுக்கும். ஆனால் நீங்கள் உங்களுடைய மகனோ மகளை பற்றி ரொம்ப அதிகமாக சிந்தனை செய்வீர்கள். என்னடா நடக்கும், பசங்களுக்கு நடக்குமா நடக்காதா, இவனுக்கு இந்த வருஷம் ஆகுமா ஆவாதா, சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மாதிரி எல்லாம் சிந்தனை, பல சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கும். என்றால் குரு பகவான் 12ஆம் பாவத்தில் வரும் பொழுது இந்த சிந்தனைகள் அதிகமாக ஆகிறது. இந்த சிந்தனைகளால் வயிற்றில் சூடு கிளம்பும். என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? நீங்கள் தட்சிணாமூர்த்தேஸ்வர் கோயில் போகணும். வியாழக்கிழமை அங்கே போய் தீபம் ஏற்றிட்டு வர வேண்டும். வீட்டில் ரொம்ப பிளாக் கலர் உடைய பொருள்கள் வாங்காதீர்கள். வீட்டில் வண்ணம் ப்ளூ, டார்க் ப்ளூ, பிளாக் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் வடக்கு திசையில் ரெட் கலர் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் மிதுன ராசிக்காரர்களுக்கு மே மாதம் நல்ல லாபத்தை கொடுக்கும். சந்தோஷமாக வாழ்வீர்கள். நன்றி,
வணக்கம். கடகம். கடக ராசி நேயர்களுக்கு மே மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. மே மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது 7ஆம் பாவத்துக்கு அதிபதி சனி பகவான் 8வது பாவத்தில் இருக்கிறார். குரு பகவான் நல்ல நிலைமைக்கு வருகிறார், லாபஸ்தானத்துக்கு வருகிறார். அதனால் கடகராசிக்காரர்களுக்கு பண வசதி இருக்கும், பேர் புகழ் இருக்கும், யாத்திரை இருக்கும். சூரியன் குரு உடைய பிளான்ட்ரி பொசிஷன் உங்களுக்கு பேர் புகழ் கொடுக்கும். சூரியன் சுக்கிரன் உங்களுக்கு பேர் புகழ் கொடுக்கும். புதன் ராகு செவ்வாய் சேருகிறது. சில நேரம் தெய்வத்தை கும்பிடுவீங்க, சில நேரம் கும்பிட மாட்டீங்க. சில சொந்தக்காரர்களை போய் சந்திப்பீர்கள். ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்களை பார்ப்பீர்கள். அவர்களால் உங்களுக்கு ரீபூஸ்டிங் வரும். ரீபூஸ்டிங்னா இதை பண்ணுடா, அப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியாஸ் எல்லாமே வரும். அதுவும் குரு பகவான் நல்ல பண வசதியை ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் இந்த மாதம் கடகராசிக்கு நன்மையை கொடுக்கும். கலைஞர்களுக்கு விசேஷமான புது வேலைகள் கிடைக்கும். அரசியல்வாதிக்கு நல்ல பதவி உயர்வு இருக்குது என்று சொல்லலாம். நல்ல பதவி இருக்குது. வியாபாரிகளுக்கு, வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு நல்ல காலம், விசேஷமான காலம், லாபகரமான காலம். பெண்களுக்கு, வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு, இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டிருந்த பெண்களுக்கு இப்பொழுது ப்ரமோஷன் இந்த மாதத்துலேருந்து எப்பொழுதுமே ஒரு 2 மாதத்துக்குள்ளே நல்ல ப்ரமோஷன் எல்லாமே கிடைக்குமா. படிக்கிற குழந்தைகளுக்கு ரிசல்ட் வர காலத்தில் நல்ல ரிசல்ட் வரும். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம் பாருங்க, கடகராசிக்காரர்கள் எப்பொழுதுமே நமசிவாய 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 மந்திரத்தை ஜபிச்சு கொண்டே வர வேண்டும். ஆஞ்சநேயர் பூஜை செய்ய வேண்டும். இந்த மாதம் விசேஷமாக ஆஞ்சநேயர் பூஜை செய்ய வேண்டும். தினமும் செய்யலாம். ஹனுமான் சாலிசா படிக்கலாம். அல்லது சனிக்கிழமை அரச மரத்துக்கு ஒரு தீபம் ஏற்றுங்க, ஆஞ்சநேயருக்கு ஒரு தீபம் ஏற்றுங்க. நீங்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். சிம்மம். சிம்ம ராசி நேயர்களுக்கு மே மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள். மே மாதம் 2024 உங்களுக்கு ரொம்ப நல்ல காலம் என்று சொல்லலாம். ராசியாதிபதி சூரியன் உச்சமாக இருக்கிறார், சுக்கிரனுடன் இருக்கிறார், குருவுடன் இருக்கிறார். குரு அந்த இடத்துலேருந்து 2வது இடத்துக்கு மாறுகிறார். இருக்கிற இடத்துலேருந்து, அதாவது 10ஆம் பாவத்துக்கு வருகிறார். கொஞ்சம் வேலை அதிகமாக செய்ய வேண்டிய காலம் என்று சொல்லலாம். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். நினைச்சதை முடிக்க முடியாத அளவுக்கு சில சிக்கல்கள் வரும் என்று சொல்லலாம். ஏன்னா 10வது பாவத்தில் இருக்கின்ற குரு பகவான் ஒரு மனிதனுக்கு தான் செய்கின்ற தொழிலில் காம்படிஷன் அதிகமாக இருக்கு என்று சொல்வார்கள். அந்த இடத்தில் சூரியனும் சேரும். வெயில் அதிகமாகும் பொழுது சூரியன் சேரும். 15ஆம் தேதிக்கு அப்புறம், மே 15க்கு அப்புறம் அந்த நேரம் வெயில் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ சிம்மராசிக்காரர்களுக்கு நன்மை நடக்கும் என்று சொல்வேன். ஏனென்றால் சூரியன் குரு 10ஆம் பாவத்தில் சேரும் பொழுது பேர் புகழ் மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கும். ஏன்னா அந்த காம்பினேஷனுடைய பார்வை சுகஸ்தானத்துக்கு இருக்குது. சுகஸ்தானத்தை சூரியன் குரு பார்க்கும் பொழுது நல்ல வாகன வசதி எல்லாம் ஏற்படுத்தும். அரசியலில் பேர் புகழ் இருக்கும் என்று சொல்லலாம். நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் பேர் புகழ் இருக்குது. ஆனால் மனதில் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். மனதில் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். ராகு கேத்துவுடைய பொசிஷன் அந்த மாதிரி இருக்குது. ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். 8ஆம் பாவத்தில் ராகு செவ்வாய் இருக்குது. நாம் தோற்று போயிடுவோமா, நமக்கு சீட்டு வராதா என்ற ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியாபாரம் நல்லா இருக்கும். ஆனால் வியாபாரத்துக்காக வெளியே போகும் பொழுது ராகு செவ்வாய் 8இல் இருக்கின்றது. வாகனம் ஓட்டாமல் இருந்தால் நல்லது. பின் சீட்டில் உட்கார வேண்டும். காரில் உட்கார்ந்தாலும் மின் சீட்டில் உட்காரக்கூடாது.
பெண்களுக்கு வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம், விவசாயிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம், கலைஞர்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். இவர்கள் எல்லோருக்கும் பண வசதி இருக்கும், ஆனால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு ரிசல்ட் நல்லாவே வரும். கொஞ்சம் இப்பொழுது யாராவது எக்ஸாம் எழுதுறீங்கன்னா, இப்போ காலேஜ் பசங்களுக்கெல்லாம் இப்போது எக்ஸாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அவர்களுக்கு நான் சொல்கிறேன், காலைல கொஞ்சம் சீக்கிரம் ஏஞ்சிட்டு பூஜையை முடிச்சிட்டு சூரியனை கும்பிடுங்கள். என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம்: தினமும் சூரிய பகவானை கும்பிட வேண்டும். ஓம் சூரிய நாராயணாய நமக அந்த மாதிரி சொல்லிட்டு சூரியனை தினமும் கும்பிட வேண்டும். அதுக்கப்புறம் வியாழக்கிழமை அரச மரத்துக்கு தண்ணீர் விட்டு வந்தால் நீங்கள் இந்த மாதம் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். கன்னி ராசி நேயர்களுக்கு மே மாதம் 2024 எப்படி இருக்கும் பாருங்கள். ராசியில் கேத்து இருக்கிறார், மீனத்தில் 7ஆம் பாவத்தில் புதன், ராகு, செவ்வாய். கோபம் செய்யாதீர்கள். குரு பகவான் உங்களை காப்பாற்றுவதுக்கே இன்றைக்கே 1ஆம் தேதி வராரு. நன்மையை செய்வார், லாபத்தை கொடுப்பார், பேர் புகழ் இருக்கும், உங்கள் வாரிசு நல்லா இருக்கும். திருமணம் ஆகாத ஆண் பெண் எல்லோருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இந்த வருஷமே கல்யாணம் நடக்கும். வியாபாரத்தில் அடிதடி பிரச்சனை இருந்து கடன் வாங்கி காலிலே தலைவலியாக இருக்கிற கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சகல பிரச்சனையும் குறைஞ்சிட்டு நீங்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்கிற காலம் ஆரம்பிக்குது ஐயா என்று சொல்லலாம். அரசியல்வாதிகளுக்கு நல்ல காலம், கலைஞர்களுக்கு நல்ல காலம், வேலை அதிகமாக செய்ய வேண்டிய காலம். பெண்களுக்கு விசேஷமாக வேலைக்கு போகிற பெண்களுக்கு ஐயோப்பா பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துட்டேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துவிடும். ப்ரமோஷன் இருக்குது. நீங்கள் இவ்வளோ நாளாக கடுமையாக உழைச்சிங்க இல்லையா, அதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரம்ப்பு எப்படின்னா உங்களை பாராட்டுவார்கள். அப்பா எவ்வளோ கஷ்டம் கொடுத்தோம், எவ்வளோ பிரச்சனை கொடுத்தோம், ஆனாலும் இவங்கெல்லாம் நல்லா கடுமையாக உழைச்சாங்க, நன்மையை செஞ்சாங்க, நம்ம நிறுவனத்தை நல்லா காப்பாற்றினாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு பேர் புகழ் இருக்கும். உங்களுடைய வாரிசுகளும் நல்லா இருப்பாங்க என்று சொல்லலாம். அரசியல்வாதிகளுக்கும் நல்ல காலம், விவசாயிகளுக்கு கொஞ்சம் கடுமையான காலம். ஆனாலும் 15 டேஸ்க்கு அப்புறம், அதாவது 15ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் விசேஷமாக லாபம் நல்லாவே இருக்கும். மே 15க்கு அப்புறம். அதே நேரத்தில் நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, ஏதாவது நாடகத்தில் சினிமாவில் நடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இப்பொழுது ஃபினான்ஷியல் குரோத் இருக்குது என்று சொல்லலாம். படிக்கிற வாரிசுகளுக்கு நல்ல ரிசல்ட் என்று சொல்லலாம். என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம் பாருங்கள், கன்னி ராசிக்காரர்களுக்கு மெயின் பிரச்சனையே கேத்து தான் இப்பொழுது. அதனால் தினமும் பகவான் விநாயகர் ஆலயம் சென்று விநாயகரை கும்பிட வேண்டும். போக முடியலை அப்படின்னா வீட்டில் இருக்கிற விநாயகரை வெல்லம் வச்சு கும்பிடுங்க. கும்பிடும் பொழுது ஓம் கங்கணபதே நமஹ, ஓம் கங்கணபதே நமஹ, ஓம் கங்கணபதே நமஹ, ஓம் கங்கணபதே நமஹ இந்த மந்திரத்தை ஜபிச்சு கொண்டே வரணும். காலையில் சாயந்தரம் மதியானம் இந்த மாதிரி ஜபிச்சு கொண்டே வந்தால் நல்ல சுகமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். துலா ராசி நேயர்களுக்கு மே மாதம் 2024 எப்படி இருக்கும் பாருங்கள். துலா ராசிக்காரர்களுக்கு நியூ பார்ட்னர்ஸ் எல்லாமே உருவாக்குவாங்க. ஏனென்றால் சூரியன் சுக்கிரன் 7ஆம் பாவத்தில் இருக்கிறது. நண்பர்கள் வருவார்கள், புது முயற்சி இருக்கும். ஆனால் அதில் கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்கும். ஏனென்றால் குரு பகவான் மாறுகிறார். குரு பகவான் மாறி 8ஆம் பாவத்தில் வருகிறார். அதனால் கொஞ்சம் ஃபினான்ஷியல் ஸ்லோ கொடுக்கும். ஆனால் நண்பர்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. சில பெரியவர்கள் உங்களை ஐடியா கொடுப்பாங்க. சூரியன் சுக்கிரன் சேரும் போது சில பேருடைய ஜாதகத்தில் தசாகாலம் நல்லா இருந்தால் பெண்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல பேர் புகழ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன.
அரசியல்வாதிகளுக்கு சுமாரான காலம் 15 நாளுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும். அரசியல்வாதிகளுக்கு வேலைக்கு செல்கிற ஆண் பெண் 2 பேருக்கும் 15ஆம் தேதி பிற்பாடு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இங்கேயும் அங்கேயும் ஓட வேண்டிய காலம் என்று சொல்லுவோம். சில பேருக்கு தசை சரியில்லைன்னா டீப்ரமோட் ஆவாங்க, வேலையிலேருந்து அந்த பதவியிலேருந்து கொஞ்சம் இறக்கி விடுவாங்க. அரசியல்வாதிகள் சாதாரண காலம் என்று சொல்லலாம். கலைஞர்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க என்று சொல்லும் பொழுது இந்த ஜூன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே நீங்கள் விவசாயத்தை கட் பண்ணுற சீசன் இருந்தால், அறுவடை சீசன் இருந்தால் அதை கட் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணி வைங்க. இல்லைன்னா திடீர் மழைனால, ஏன்னா இந்த ராகுகேத்துடைய பொசிஷன் திடீர் மழை என்று சொல்லுவோம். இந்த திடீர் மழை பெய்யும் பொழுது அதில் உங்களுக்கு ஏதாவது பூச்சி படுறதோ அந்த மாதிரி நஷ்டம் ஏற்படுற வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனாலும் உங்கள் இல்வாழ்க்கையில் சுகம் இருக்கும் என்று சொல்வேன். சூரியன் சுக்கிரன் 7ஆம் பாவத்தில் இல்வாழ்க்கையில் சுகம் இருக்கும். ஆண் பெண் 2 பேருக்கும் இல்வாழ்க்கை சுகம் இருக்கும். நல்லா சாப்பிடுவீங்க, நோய் நொடி இருக்காது. ஆனால் அலைச்சல்கள் தான் அதிகமாக இருக்கணும். படிக்கிற குழந்தைகளுக்கு அதிகமாக வெளியே ஓட வேண்டிய கட்டாயம், அதாவது ப்ரிப்பரேஷன் அதிகமாக செய்ய வேண்டிய காலம் ஆரம்பிச்சிட்டது. இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு வேணும், இல்லைன்னா தோத்துடுவீங்க. அந்த மாதிரி ஒரு காலம் இருக்குது. நீங்கள் வெளிநாட்டுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கா என்று பாருங்கள். என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம்: நீங்கள் உங்கள் குல தெய்வத்தை கும்பிட வேண்டும். உங்கள் அப்பா தாத்தா எந்த தெய்வத்தை கும்பிட்டாரோ அந்த தெய்வத்தை கும்பிட்ட பிற்பாடு வியாழக்கிழமை பகவான் குருவை கும்பிட வேண்டும். நவகிரகத்தில் குருவை கும்பிடலாம், பகவான் தட்சிணாமூர்த்தீஸ்வரையும் கும்பிட்டுட்டு வரலாம். வியாழக்கிழமை கண்டிப்பாக இந்த பகவானை கும்பிட்டு கொண்டு வந்தால் உங்களுக்கு இந்த மாதம் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு மே மாதம் 2024 எப்படி இருக்கும் பாருங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல பிரச்சனை குறையிற காலம் ஆரம்பிச்சிட்டதுங்க. 7ஆம் பாவத்தில் குரு பகவான் வருகிறார். அந்த குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சகல கஷ்டத்தை நீக்கி விடுவார் என்று சொல்லுவேன். பிரச்சனைகளை வெளியே தெரித்திடுவார். நண்பர்கள் சொந்தக்காரர்கள் கூட இப்பொழுது யாத்திரைக்கு செல்வீர்கள், வெளியே போய் வருவீர்கள், பல பேரை சந்திப்பீர்கள். உங்கள் மனைவி உங்கள் பேச்சை கேட்கும். அதாவது பெண் ஜாதகம் விருச்சிகம் இருந்தால் கணவர் அந்த அம்மாவுடைய பேச்சை கேட்பாங்க. பணம் கடனாக இருக்குது, அதுக்கெல்லாம் இப்பொழுது வழி கடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். கடன்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. இப்போ தான் ஆரம்பிக்குது என்று சொல்லும். ஒரு நாள் தான், மே 1ஆம் தேதியிலேருந்து ஸ்லோவாக உங்களுக்கு கடன் குறையிறதுக்கு ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். சோம்பேறித்தனம் விட்டு போவோம். நாம் வாழ வேண்டும் அந்த மனசு வரும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல காலம் ஆரம்பிக்கும். ஏன்னா இவ்வளோ நாளாக பிரமத்தில் இருந்தார்கள். என்ன நடக்குமோ நடக்காதா, நம்ம தோற்று போடுவோமா, இந்த பதவி இருக்குமா இருக்காதா, நம்ம தைரியமாக நான் தான் ஜெயிப்பேன் என்று சொல்கிறவங்களுக்கு மனசில் பயம் இருந்து கொண்டே இருந்தது. இப்பொழுது நல்ல காலம் என்று சொல்கிறான். கலைஞர்களுக்கு நல்ல காலம், வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு நல்ல காலம், லோக்கல் வியாபாரம் செய்கிறவர்களுக்கு இப்பொழுது கடையில் சின்ன ஆல்ட்ரேஷன் எல்லாம் நடந்து வியாபாரம் நடக்கிறது ஆரம்பிக்கும். நல்ல பொருள் வாங்குறதுக்கு ஆளுங்கள்லாம் வருவாங்க. வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம். படிக்கிற பசங்களுக்கு தைரியமான காலம், தைரியம் உருவாகிற காலம் என்று சொல்லலாம். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம்: விருச்சிக ராசிக்காரர்கள் தினமும் பகவான் சிவனை தண்ணி விட்டு அபிஷேகம் செய்ய வேண்டும், பூஜை செய்ய வேண்டும். இன்னும் விருச்சிகத்தில் சந்திரன் வீக்கமாக இருந்தால் மனசு தடன்னு இருந்துக்கினே இருக்கும். எவ்வளோ பெரிய பொசிஷன் இருந்தாலும் மனசு படபடப்பு இருந்து கொண்டே இருக்கும். அதனால் இவங்களுக்கெல்லாம் வயிற்று சம்பந்தமான பிரச்சனை இருக்கும். அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் நல்ல நேரம் இருக்கோ கெட்ட நேரம் இருக்கோ தினமும் பகவான் சிவனுக்கு பூஜை செய்ய வேண்டும், சிவநாமம் ஜபம் செய்ய வேண்டும். 2வது பரிகாரமாக சனிக்கிழமை காக்காக்கு எள்ளு சோறு வைங்க.
அரச மரத்துக்கு ஒரு தீபம் ஏற்றுங்க. இந்த மாதிரி செய்தீங்கன்னா மே மாதத்தில் நீங்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு மே மாதம் 2024 எப்படி இருக்கும்? 5ஆம் பாவத்தில் சூரியன் இருக்கிறார். இப்பொழுது டெம்பரவரியாக குரு இருக்கிறார், மாறிக்கொண்டே இருக்கிறார். 6ஆம் பாவத்துக்கு வருகிறார். ராசியாதிபதி 6ஆம் பாவத்தில் போகிறார். நீங்கள் எந்த சொந்தக்காரர் வீட்டுக்கு போகிறீர்களோ இந்த மாதம் சந்திக்க போகிறீங்க, யாத்திரைக்கு செல்வீர்கள், நண்பர்களுடன் பழைய நண்பர்களுடன் பர்ச்சேசிங்கு போவீங்க, வெளியே வியாபாரத்துக்கு போவீங்க, செலவு அதிகமாக பண்ண போகிறீங்க. இந்த மாதம் சுகமாக இருப்ப நண்பர்கள் கூட எல்லாம் சுற்றுவீங்க. ஆனால் தேவையில்லாத எங்கேயும் பேசலாதீங்க. ஏனென்றால் நீங்கள் நன்மைக்கே சொல்வீங்க, ஆனால் அவங்க அதை தப்பாக எடுத்துக்குவாங்க. 6ஆம் பாவத்தில் ராசியாதிபதி போகும் பொழுது நாம் செய்யாத தப்புக்காக நம்முடைய பேர் அங்கே வந்துவிடும். அதனால் யாத்திரைக்கு செல்லுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், பழைய நண்பர்களை பாருங்கள், செலவு செய்யுங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நோய் நொடி இல்லாமல் இருக்கும். சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். அரசியல்வாதிக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். ஆனால் பதவியில் சிறிய தடங்கல்கள் இருக்கும். வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு நல்ல காலம், லாபம் அதிகமாக இருக்கும், கஷ்டம் இருக்காது என்று சொல்வேன். ஆனால் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் எல்லாம் இருக்கின்றது. எந்த குடுக்கல் வாங்கலும் டாக்குமெண்டேஷன் கிளியராக இருக்கணும். லோக்கல் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஆஸ் இட் இஸ் வியாபாரம் இருக்கும், அதில் பிரச்சனை இருக்காது. தைரியமாக பேசுவீர்கள். பெண்களுக்கு ஆண்களுக்கு, வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு 2 பேருக்கும் ப்ரமோஷன் இருக்கா என்று சொல்லும் பொழுது தசாகாலம் நல்லா இருந்தால் மாத்திரமே ப்ரமோஷன், தவிர இந்த வருஷம் இருக்கிற இடத்துல அப்படியே இருங்க என்று சொல்வேன். படிக்கிற வாரிசுகளுக்கு கடுமையாக ஒழித்து படிக்க வேண்டும் என்ற சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கார். எவ்வளோ கடுமையாக படிக்கிறீங்களோ அவ்வளோ ரிசல்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும். என்ன பரிகாரம் செய்யலாம்? ராசியாதிபதி 6ஆம் பாவத்தில் போகும் பொழுது தினமும் மண்டே டு சாட்டர்டே அரச மரத்தை கும்பிட வேண்டும். என்னுடைய பரிகாரம் ரொம்ப சாதாரணமான, அரச மரத்துக்கு தண்ணீரை விட வேண்டும் தினமும் 6 நாள், மண்டே டு சாட்டர்டே. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? தினமும் பகவான் சூரியனை கும்பிட வேண்டும். பகவான் சூரியனை கும்பிட்ட பிற்பாடு பகவான் சிவனை கும்பிட வேண்டும். பகவான் சிவனை அபிஷேகம் செய்யுங்க. வீட்டில் இருந்தால் இல்லைன்னா கோயில் போய் அபிஷேகம் பண்ணுங்கள். இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் தனுசு ராசிக்காரர்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். மகர ராசி நேயர்களே, சந்தோஷமாக இருங்க, சுகமாக இருக்க. வாழ்க்கை மாறுகிறது. வாழ்க்கையில் சந்தோஷம் உங்களை தேடி வருகிறது. குரு பகவான் 5ஆவது பாவத்தில் வருகிறார். 5ஆம் பாவத்தில் வந்த குரு பகவான் உங்கள் வீட்டில் நல்ல செய்தியை கொடுப்பார். உங்கள் வாரிசுகள்னால் உங்களுக்கு பேர் புகழ் இருக்கும். குழந்தை இல்லாமல் இருக்கிற மகர ராசிக்காரர்களுக்கு வாரிசு உருவாகிற காலம் என்று சொல்லலாம். திருமணம் ஆவாத ஆண் பெண்களுக்கு திருமண காலம் என்று சொல்லலாம். மகிழ்ச்சி சொல்லலாம். வியாபாரத்தில் வியாபாரம் இல்லை என்று நினைத்து உட்கார்ந்து கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது நல்ல வியாபாரம் நடக்கும். நல்ல சான்ஸ்கள் எல்லாம் வரும். வெளியிலேருந்து உங்களை ஆளுங்கள்லாம் கூடுவாங்க. இல்லைன்னு யாராவது ஐடியா கொடுத்துட்டு இந்த வியாபாரம் பண்ணுங்கள், அந்த வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொல்வார்கள். அதனால் உங்களுக்கு நல்ல காலம்தான் என்று சொல்லலாம். பாருங்கள், அரசியல்வாதிகளுக்கு விசேஷமான பதவி உயர்வு என்று சொல்கிறதுக்கு நல்ல காலம் என்று சொல்லுவேன். பதவி உயர்வு இருக்குது, தைரியமாக வேலை செய்யுங்க. 7 நாள் சனியிற்கு பயப்படாதீர்கள். ஆனால் பாத்ரூமில் போகும்போது தான் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். இல்லைன்னா கால் வழுக்கும், காலில் நோய் இருக்கும். ரொம்ப அதிகமாக வயசு இருக்குது, 60+ எல்லாம் இருந்தால் பாதத்தில் நோய்கள் இருக்கும். பாத சனி இருக்குது, அதனால் கொஞ்சம் நோய்கள் இருக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல காலம், அரசியல்வாதிகளுக்கு நல்ல காலம். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண் இருந்தால் உங்களுக்கு விசேஷமான நல்ல காலம் என்று சொல்லுவேன். நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுதும் விவசாயிகளுக்கும் நல்ல காலம் என்று சொல்லுவேன். நல்ல ரிசல்ட் வரும். தைரியமாக படிங்க, ரொம்ப பயப்படாமல் படிங்க. என்ன பரிகாரம் செய்யலாம்?
பரிகாரம். சனிக்கிழமை சனிக்கிழமை நவகிரக கோயில் போங்க. நவகிரக கோயில் போய் சனி பகவானுக்கு ஒரு எள்ளில் தீபம் ஏற்றி கொண்டு வாருங்கள். ஏழைகளுக்கு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தானம் செய்யுங்க, உணவு தானம் செய்யுங்க, காக்காக்கு எள்ளு சோறு பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணி கொண்டே வந்தால் நீங்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். கும்பம். கும்பராசி நேர்களுக்கு மே மாதம் 2024 எப்படி இருக்கும் பாருங்கள். ராசிக்கு 2ஆம் பாவத்தில் ராகு செவ்வாய் இருக்கிறார். குடும்பத்தில் சிறிய சிறிய விவாதங்கள் இருக்கும். பழைய கோர்ட்டு கேஸு கச்சேரிகள் கொஞ்சம் உங்களை இழுக்கும். ஆனால் குரு மாறுறது உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் என்று சொல்லுவேன். அதாவது சில பேர் 28 வயசுலேருந்து 35 வயசில் இருக்கிறவங்கெல்லாம் வீடை விட்டு ஓடிடலாமா, எங்கேயாவது ஓடிடலாமா, எந்த வழியும் கிடைக்கலை, எனக்கு கடன் இருக்குது, மூளையே வேலை செய்யலை, இந்த மாதிரி நினச்சி கொண்டு இருக்கின்ற சகல கும்பராசிக்காரர்களுக்கு சொல்கிறேன், எப்பா எந்த வீடை விட்டு ஓட வேண்டாம், நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருங்க. நான் பரிகாரம் சொல்கிறேன், அது பண்ணுங்க. குரு உங்களை காப்பாற்றுறதுக்காகவே மாறி இருக்கார். தைரியமாக இருங்க, நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அலைச்சலான காலம் என்று சொல்வேன். ரொம்ப அலைச்சல் அதிகமாக இருக்கும். ஆனாலும் அந்த அலைச்சல்லையும் உங்களுக்கு புகழ் இருக்குது என்று சொல்லலாம். வியாபாரிகளுக்கு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது. வியாபாரம் நல்லாவே இருக்கும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு ப்ரமோஷன் கண்டிப்பாக இருக்குது. 7 நாடு சனி இருந்தாலும் ப்ரமோஷன் இருக்குது. பணம் மீறுதோ இல்லையோ ப்ரமோஷன் இருக்குது என்று சொல்லலாம். கடன் ஒளிர காலம் என்று சொல்லலாம். அரசியல்வாதிகள் சுகமாக இருப்பார்கள், அலைச்சல் அதிகமாக. கலைஞர்களுக்கு ஒரு கடுமையான காலம், கடுமையாக ஒழிக்க வேண்டிய காலம். புகழ் இருக்குது, பணமும் வரும். படிக்கிற வாரிசுகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். நல்லா படிப்பீங்க, தைரியமாக இருங்க. போன மாதத்துலேருந்து இந்த மாதம் ரிசல்ட் நல்லாவே இருக்கும். நீங்கள் இந்த மாதம்தான் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா 100% பாஸ் ஆகிற மாதிரி யோகம் இருக்குது. ஆனாலும் ஜோசியர் சொல்கிறார், அதனால் வீட்டில் தூங்கி கொண்டே இருக்காதீர்கள். கொஞ்சம் உழைச்சி நல்லா கடுமையாக காலை சீக்கிரம் வச்சுட்டு படிங்க. என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்கள். பரிகாரம் என்று சொல்லும் பொழுது பரிகாரம் 7 நாட்டு சனி இருக்கும் பொழுது, ஜன்ம சனியாக இருக்கும் பொழுது தினமும் பகவான் ஆஞ்சநேயரை கும்பிட வேண்டும். ஹனுமான் சாலிசா படிக்க வேண்டும். எதுவும் முடியவில்லை என்றால் சனிக்கிழமை சாயந்தரம் சூரியன் மறைஞ்ச பிற்பாடு சுந்தர காண்டம் படிக்க வேண்டும். இந்த மாதிரி செய்து ஏழைகளுக்கு உணவு தானம் செய்யுங்கள். உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க, 2 இட்லி வாங்கி கொடுங்க, உப்புமா கொடுங்க, உங்கள் வீட்டிலேருந்து செஞ்சது கொடுங்க. எதுக்கு வாங்கி கொடுக்கறது? நம்ம வீட்டில் உப்புமா கரையினில் 2 கிண்ணம் தானம் பண்ணுங்கள், 1 கிண்ணம் தானம் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிக்கொண்டே வந்தால் கும்பராசிக்காரர்கள் இந்த மாதம் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். மீனம். மீன ராசி நேர்களுக்கு மே மாதம் 2024 எப்படி இருக்கும் பாருங்கள். மீன ராசியில் ராகு செவ்வாய், கோபம் அதிகமாக வரும், வீண் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ராசியாதிபதி குரு 3ஆவது பாவத்துக்கு செல்கிறார். 2ஆம் பாவத்தில் சூரியன் இருக்கிறது. விவாதங்கள், தேவையில்லாத வாத விவாதங்கள், பேச்சுவார்த்தைகள் அதிகமாக இருக்கும். அதாவது குடும்பத்தில் பாரம் அதிகமாக இருக்கும் என்று சொல்வேன். ஐயோ இவங்க வராங்களே, இவங்களுக்கு இதை கொடுக்கணும், அவங்க வராங்களே அவங்களுக்கு இதை கொடுக்கணும், இதை வாங்கி கொடுக்கணும், அங்கே வாங்கி கொடுக்கணும், அது செய்யணும், இதை செய்யணும். இந்த பாரங்கள் அதிகமாக இருக்கும். ரொம்ப பேர் விருந்தாளி உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆனாலும் நீங்கள் தைரியமாகவும் சந்தோஷமாக இதெல்லாம் முடிப்பீங்க. ஏன்னா குரு பகவான் 3ஆவது பாவத்தில் இருந்து பார்க்குற பார்வை 9ஆவது பாவத்துக்கும் 7ஆவது பாவத்துக்கும் இருக்கின்றது. அதனால் நீங்கள் இதெல்லாமே தைரியமாக பண்ணுவீங்க. பரவாயில்லப்பா, பார்த்துக்கலாம்ப்பா, என்ன இருக்குது, தைரியமாக பண்ணுவீங்க. உங்களுக்கு தைரியம் இருக்கின்றது. ஆனால் உங்கள் வீட்டுக்கு அக்கம் பக்கமும் உங்கள் அக்கம் பக்கமும் உங்களை பேசுகிறதுக்காகவே ஒரு பெரிய கூட்டம் ஓடிக்கொண்டே இருக்குது. ஏன்னா ராகு
செவ்வாடு இருக்கும்போது பல பேர் உங்ககிட்ட பேசி அது நல்ல பேச்சோ கெட்ட பேச்சோ விவாதமும் இருக்கலாம் அதில். ஆனால் அவங்க கூட பேசுகிறதுக்கும் விவாதம் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கின்றது. அரசியல்வாதிகளுக்கு அலைச்சலான நேரம் என்று சொல்லுவேன். வியாபாரிகளுக்கு அலைச்சலான காலம், ஆனால் லாபத்துடன் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு ஆண்களுக்கு வேலைக்கு செல்றவர்களுக்கு ரொம்ப அதிகமாக வேலை ஓவர் டைம் செய்ய வேண்டிய கட்டாயங்கள். ஸ்டூடெண்ட் இவங்க கடுமையாக படிக்க வேண்டும் என்று சொல்வேன். கடுமையாக படிக்க வேண்டும். ஆமாம், இல்லைன்னு ரிசல்ட் கம்மியாக இருக்கும். வயதானவர்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லுவேன். ரிலீஃபாக இருக்கும். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் வைஸ் ரிலீஃபாகவே இருக்கும் இந்த மாதம். என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்கள். பரிகாரம் என்று சொல்லும் பொழுது 7 நாட்டு சனியும் இருக்கின்றது, குருவும் 3வது பாவத்தில் இருக்கிறார். உங்கள் மகன் உங்கள் வீட்டுக்கு ஓடி விடுவான் அப்படி இப்படின்னு ரொம்ப நினைக்காமல் இருக்க வேண்டும். பரிகாரம் சிவநாம ஜபம் மானசீகமாக நமசிவாய 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 ஜபிச்சு கொண்டே இருக்கணும். அதுக்கப்புறம் சுகர் இல்லை என்றால் கொஞ்சம் வெல்லம் நைட்டு படுக்கும் பொழுது சாப்பிட வேண்டும். தானத்தில் உங்களை காப்பாற்றி உங்கள் வீட்டில் சந்தோஷம் கொடுக்குற தானம் உங்கள் குலதெய்வ வழிபாடு. உங்கள் குலதெய்வத்துக்கு பிரசாதம் வைத்து ஸ்வீட் வைத்து அதை தானமாக கொடுக்க வேண்டும். அல்லது ஆஞ்சநேயருக்கு பிரசாதம் வைத்து தானமாக கொடுத்து கொண்டே வந்தால் மீனராசிக்காரர்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.